ஜெயஃப் லிஃப்ட்ஸ் பாதுகாப்பான, மென்மையான மற்றும் நம்பகமான லிஃப்ட்ஸ். சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். எப்பயுமே கும்பம்னாலே குதூகலம் அப்படின்னு சொல்றாரு. கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். அதனால் கும்பம் எப்பயுமே குதூகலமாக வெளியில் காமிச்சுக்குவாங்களா இல்லை உள்ளுக்கு அவங்களுக்கு ஏதாவது சிக்கல்கள் இருக்குமா? நீங்கள் கும்பம்னா குதூகலமாக தான் சொல்லணும்னு நினச்சி சொல்கிறீங்களா? நாங்கள் அப்படி தான் இருப்போமா? நீங்கள் சொல்கிற நல்ல விஷயத்தெல்லாம் குரூப்பில் போட்டுருவேன். கும்பராசினா நாங்கள் பாருங்கள் இப்படி தான், நாங்கள்லாம் கெத்து, நாங்கள்லாம் நல்லவங்க அப்படின்னு போட்டுருவோம். அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் போய் நேரில் உட்காந்து கேளுங்க, நாங்கள் கும்பராசிக்கு இந்த டேட்லேருந்து இந்த இதில் உங்களால் முடிஞ்ச ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு ஃபியூச்சரில் ரொம்ப இதாக இருக்கும்னு சொல்லியிருக்காப்புல. இதெல்லாம் விட இந்த டேட்லேருந்து இந்த தேதி வரைக்கும் வாயை மூடிக்கிட்டு இருந்தால் போதும், சாப்பிட்றதுக்கு மட்டும் வாயை திறங்கம்பாரு. லக்னத்தில் புதனும் குருவும் பிரமாதம். இது உங்கள் ஜாதகப்படி பார்த்தா உங்களுக்கு என்ன நடந்திருக்கும்னா, உங்களுடைய குலதெய்வம் முருகனா. கேது இருந்தால் என்ன ஆகும்னா 9னா பித்ருஸ்தானம், அப்பான்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகும்னா சிறிய வயதில் அப்பாவை இழந்தீங்களா? ஆமாம், எனக்கு 1.5 வயசுலேயே எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. எஸ். அப்பாவோட பாசமே இல்லாமல் தான் நாங்கள் வளர்ந்தோம். ஒரு துயரமான சம்பவம் 2004 இரவு உயிரிழப்பு. அது மாதிரி அம்மா இருக்காங்களா? 60 வயசு அம்மாவுக்கு என்னாச்சு? இல்லை, அம்மா 2004 தான். உங்களுக்கு படிப்பு தடைப்பட்டதா? ஆமாம், தடைப்பட்டது அப்படின்னா நான் 10th படிச்சிட்ருக்கேன். 10th முழுப்பரிச்சு லீவில் எனக்கு டீச்சர் ட்ரைனிங்க்கு சீட் கிடைக்கிது அப்போது. ஆனால் எங்கள் அம்மா இல்லை, நீ படிச்சுட்டு எங்கேயோ போய் சம்பாதிக்கிறதுக்கு வேணாம், கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி படிப்பை நிப்பாட்டி கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, 8குடையவன் புதன். இந்த புதன் உங்களுக்கு என்ன பண்ணிட்டார்? 8குடையவனாக இருந்து 7ஆம் பார்வையாக சனியை பார்க்குறார். சொந்தங்களுக்குள்ளே போனீங்களா? ஆமாம், எப்படி அப்படி 1 by 1 எனக்கு இன்னொரு பேர் இருக்குது. எனக்கு அப்பா அம்மா அவங்க அதை நாச்சிமுத்துங்கிற பேர் வச்சு. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஸ்டார்ஸ் வித் ராம்ஜி எபிசோட்க்கு ஒரு சூப்பர் அண்ட் ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா, சின்ன திரை தொட்டு வெள்ளித்திரை வரை எல்லாத்துலேயும் கால் பதித்தவர். இன்னும் சொல்லணும்னா, அவங்கள நம்ம டிவியில் நம்முடைய வீட்டின் வரவேற்பறைகளில் பார்த்துட்டு அவங்கள வேறு வீட்டு பொண்ணாலாம் பார்க்க மாட்டோம். நம்ம வீட்டில் ஒருத்தங்களாக இருந்து நடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்களில் அவங்கள கொண்டாடி இருக்கோம். இன்றைக்கி நம்ம கூட ஸ்டார்ஸ் வித் ராம்ஜி எபிசோடில் கம்பம் மீனா அக்கா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவங்கள வரவேற்றலாம். அக்கா வணக்கம். வணக்கம். ஜோதிடம் சார்ந்தும் ஆன்மீகம் சார்ந்தும் பல தகவல்களை தொடர்ந்து பகிர்ந்து கொண்டு வருகின்ற ஜோதிடர் ராம்ஜி சுவாமிகள் சார் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. மேம், 2 பேருமே பல பிஸி ஷெடியூலில் இன்னைக்கு நீங்கள் ராம்ஜி சாரோட ஒரு ஷோ அப்படின்னு சொன்னப்போ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் உடனடியாக வந்தீங்க. அதுக்கு உங்களுக்கு இந்த நேரத்தில் ஐபிசி பக்தி நேயர்கள் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறோம். நன்றி மேம். ரொம்ப நன்றி காவ்யா. உண்மையிலே நான் ஐபிசி பற்றி ரொம்ப கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்படி பார்த்ததில் எனக்கு குருஜியோட பேரெல்லாம் தெரியாது. அவர் நிறைய என்னோட ராசி கும்பம், என்ன இந்த கும்பராசிக்கு நிறைய சொல்லிகிட்டே இருப்பார். கும்பம்னாலே குதூகலமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அது என்ன கும்பம்னா குதூகலமா? இவர் ஒரு நாளைக்கு பார்க்கணுமே, எப்படா போய் நேரில் எப்போயாவது வாய்ப்பு கிடைக்கா பார்ப்போம்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நீங்களும் சொல்லி கூப்பிட்டீங்களா, ரொம்ப சந்தோஷம். நேரில் போய் என்னென்ன டவுட்லாம் கேட்கணுமோ, இந்த கும்பம் எப்படி கும்பத்திலேயே இருக்குமா, கீழே இறங்குமா, எப்படி இருக்குன்னு ராம்ஜி சாரை பார்த்து கேட்கணும்னு வந்திருக்கேன். என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். அவங்க ராம்ஜி சாரை பார்த்தா இதை கேட்கணும்னு சொன்ன அந்த டோன் இருக்குல்ல, அதுலயே இன்னைக்கு நிறைய கேள்வி கேட்கணும்னு அவங்க காத்திருக்காங்க. That is why I love you அக்கா. பிகாஸ் கும்பராசிக்காரர்கள் நீங்கிறதுனால சொல்கிறேன். பிகாஸ் இவங்க எப்போ பாரு சந்தோஷமாக இருக்கிறவர்கள் இந்த உலகத்தில் ஒருத்தர் உண்டுன்னா அது கும்பராசிக்காரர்கள் தான். ஆனால் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நம்ம ரொம்ப சங்கடமாகவே இருக்கிறதா நினச்சிக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க கேளுங்க. எப்பயுமே கும்பம்னாலே குதூகலம் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் கும்பம் எப்பயுமே குதூகலமாக வெளியில் காமிச்சுக்குவாங்களா இல்லை உள்ளுக்கு அவங்களுக்கு ஏதாவது சிக்கல்கள் இருக்குமா? நீங்கள் கும்பம்னா குதூகலமாக தான் சொல்லணும்னு நினச்சி சொல்கிறீங்களா? நாங்கள் அப்படி தான் இருப்போமா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆக்சுவலாக உண்மை என்னென்னா, கும்பராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சனி. என்னுடைய ஃபேவரட் பிராண்டே சனி தான். சனி கொடுத்தால்
எவர் தடுப்பார் அப்படின்னு. ஆக்சுவலாக என்னென்னா இந்த கும்பராசிக்காரர்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்குக்கா. டீஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு உணவு பிரியர்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி எங்கே வந்து அவங்கள்ட்ட ஒரு கள்ளங்கபடம் இல்லாமல் சாப்பிட்ற ஆட்கள், கள்ளங்கபடம் இல்லாமல் இருக்க ஆட்கள், இவங்கள்ட்ட எங்கே போனாலும் ஃபினான்ஸை கையில் கொடுத்துருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க தான் உட்காந்து அந்த மொய்யெல்லாம் எழுதுவாங்க, அதை பற்றிலாம். இவங்களுக்கு பர்டிகுலராக இவங்களுக்கு ஏமாற்றவே தெரியாது. தான் அவங்களோட பெரிய ஸ்பெஷலே. கம்பம் மீனா அக்கா நம்பி பெருமூச்சு விடுறாங்க. அவங்க அக்காவை நம்பி ஒரு 1 கோடி ரூபா கொடுத்தீங்க, உண்மையெல்லாம் சொல்றாரே ராம்ஜி சார், அதனால தான் அவங்கள நம்பி ஒரு 1 கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா ஸ்டிஃபனுக்கு ஒரு 100 ரூபாய் எடுத்துக்கிட்டுமான்னு கேட்பாங்க. அவ்வளோதான், அது ஏமாத்துன்னு தெரியாது. அந்த மாதிரி தட் இஸ் வை லவ் கும்பராசி. அதில் இப்போது ஒரு 2.5-3 வருஷமாக படாத பாடுபடுற ஒரு ராசினா அது கும்பராசி தான். நான் ராசியிலே ராகு. அப்போது நான் சும்மா இருந்தால் கூட எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை வருது சார். பாதி ஃபோன் கும்பராசியாக தான் இருக்கும். அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, நான் வந்து படாத பாடுபடுறேன், என் வீட்டில் ஒரு நிம்மதி இல்லை, இந்த பக்கம் பாத சனி வேறு, இந்த மாதிரிலாம். ஸோ அதனால் உங்களுக்கு தான் நிறைய கேர் தேவைப்படுது. அதனால் இவங்களை சந்தோஷப்படுத்திகிட்டே இருக்கணுங்கிறதுக்காக நான் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கேன். உண்மை தான் அக்கா. உங்களோட ஜாதகப்படி உண்மையிலே வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கேம்மா, சந்தோஷமா இருக்கேன் கும்பராசி அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? இல்லை கும்பராசின்னு பேர் வச்சதுக்கு பதிலாக எங்களுக்கு தும்பராசின்னு பேர் வச்சு, ஏன்னா எங்களை சுற்றி நிறைய கும்பம் இருக்காங்களா, அவங்கெல்லாம் புலம்புறது, அப்படியே ஃபோனுக்கு மேலே ஃபோன் வருது, ப்ரெஷர் ஆகுறாங்க, டென்ஷனுக்கு மேலே டென்ஷன், இப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆக்சுவலி எங்கள் வீட்டில் வந்து நானும் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம், என் மருமகளும் கும்பராசி சதய நட்சத்திரம். ஒரே வீட்டில் 2 கும்பம் இருக்கிறோம் நாங்கள். நீங்கள் உங்களோடதுல கும்பம் குதூகலம், அதே மாதிரி கும்பத்தை பற்றி ரொம்ப நல்ல விஷயம் இப்போ சொன்னீங்களே, அவங்களுக்கு ஏமாற்றவே தெரியாது, ரொம்ப வெள்ளந்தியானவங்க கும்பராசிக்காரங்க அப்படின்னு. உடனே நீங்கள் சொல்கிறத எடுத்து நான் அப்படியே என் மருமக எங்கள் வீட்டு ஆளுங்க குரூப்பில் போய் ஷேர் பண்ணிடுவேன். சந்திராஷ்டமம் வந்தால் தீபாவளி தான் இல்லை இல்லை, அவங்க சதயம் நான் புரட்டாதி, அதனால கொஞ்சம் அப்படியே முன்ன பின்ன 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். அந்த நீங்கள் சொல்கிற நல்ல விஷயத்தெல்லாம் குரூப்பில் போட்டுருவேன். கும்பராசினா நாங்கள் பாருங்கள் இப்படி தான், நாங்கள்லாம் கெத்து, நாங்கள்லாம் நல்லவங்க அப்படின்னு போட்டுருவோம். அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் போய் நேரில் உட்காந்து கேளுங்க, இன்னும் மற்றதெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு. அதுக்காகவே நான் நேரில் கேட்கணும்னு வந்தேயா. ஏன்னா சார் நிறைய வீடியோஸ் போடுவாங்க. பொதுவாக கர்மா 12 ராசிக்காரர்களுக்கும் உங்களோட கர்மாவின் பலன்கள் இப்படி தான் இருக்கும், 12 ராசிக்காரங்களும் இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாதும்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐபிசி பக்தியில் மாத பலன் நிறைய விஷயம் போயிட்டு. உங்களுக்கு சார் சொல்கிறதுல ரொம்ப பிடிச்சதுன்னா எனக்கு சார் சொல்கிறதுல அந்த மாத பலன்கள் தான்ப்பா ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த மாதம் ஆரம்பிக்குதா, உடனே ராம்ஜி குருஜியோட அதை பார்ப்போம். இந்த மாதம் நம்ம என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது, இந்த டேட்லேருந்து இந்த டேட் என்னது பண்ணணும்னு சொல்லிடுவோம். அப்படி இந்த மாதத்தில் நீங்கள் கும்பராசி இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் சொன்ன இந்த ஒரு விஷயம் அக்கா, ஒரு 100 பேர் சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் டேட் சொல்கிறது எங்களுக்கு வசதியாக இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த மாதம் இப்போ 20ஆம் தேதி வருது, ரெடியாக பணத்தை கையில் வச்சுக்கோங்க, அன்னைக்கு நாள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. இந்த டேட்டு தயவு செஞ்சு நான் சொல்லுவேன், தயவு செஞ்சு யாரும் வெளியே போயிடாதீங்க, மாட்டிக்குவீங்க, அது நல்லா இருக்குன்னு சொல்லி. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் வந்து கும்பராசிக்கு இந்த டேட்லேருந்து இந்த இதில் வந்து உங்களால் முடிஞ்ச ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு ஃபியூச்சரில் ரொம்ப இதாக இருக்கும்னு சொல்லியிருக்காப்புல. நான் உடனே என்ன பண்ணுவேன், சும்மா கையில் ஒரு 2000 இருந்தால் கூட அப்படியே நகைக்கடையிலலாம் ஏதாவது போட்டு வச்சுருப்போம்ல, ஆப்பில் கூட அப்படியே போட்டு உள்ளே இன்வெஸ்ட் பண்ணிடுவேன். அதே மாதிரி இந்த டேட்லேருந்து இந்த இது எதுவும் பண்ணக்கூடாது கும்பராசி. இதெல்லாம் விட இந்த டேட்லேருந்து இந்த தேதி வரைக்கும் வாயை மூடிக்கிட்டு இருந்தால் போதும், சாப்பிட்றதுக்கு மட்டும் வாயை திறங்கம்பாரு. சரி ஓகே, ராம்ஜி சொல்கிறத கேட்டுரும். ஏன்னா நல்லது சொல்லும்போது அதெல்லாம் நடக்குதுல்ல, அப்போ அவர் இதுவும் இந்த இதுவும் பேசாமல் இருங்கன்னு சொல்கிறது நல்லது தானே. அதனால நாங்கள் அப்படியே உங்களை நான் ரொம்ப ஃபாலோ பண்ணுறேன் குருஜி. அதனால தான் சரி நேரில் எப்படியாவது பார்த்துடணும். எனக்கு இவங்க கூப்பிட்டது ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. சரி நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம், டக்குன்னு கூப்பிட்டாங்களே, இன்னைக்கு போய் எல்லாத்தையும் தெளிவுபடுத்திட்டு வந்துடுவோன்னு தான் வந்தேன். என்னென்ன கேள்விகளை நீங்கள் கேட்கிறீர்களா அல்லது நான் கேட்கட்டுமா? என் ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்களே சொன்னீங்கன்னா நான் 1 by 1 கேள்வியை கேட்டுருவேன். ஜாதகத்தை பார்த்துடலாம் ஸ்ட்ரெயிட்டா. ஆமாம், டிசம்பர் 16 காலையில் 4:30. நான் மார்கழி மாதம் 1ஆம் தேதி காலையில் 4:30க்கு பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல கோயில் வாசல்லாம் திறக்கும் போது நான் பிறந்தேன். எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க. மகாலட்சுமி. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக காலையில் அவங்க சொல்கிறாங்களோ நீங்கள் சொல்கிற விதம் இருக்குது பார்த்தீங்களா, மார்கழி திங்கள் அல்லவா அப்படின்ற மாதிரி. மார்கழி நீராடுவாங்கடா, மார்கழி மாதம் 1ஆம் தேதி மார்கழி நீராடுவாங்களா, அப்போது அப்படியே ஊரில் ஃபுல்லாக மைக் செட்டில் பாடும், திருப்பாவை இதெல்லாம் பாடும். அப்போ நான் பிறந்தேன், எங்கள் அம்மா சொல்லுவாங்க எல்லா கோயில் வாசலும் திறக்கும் போது நீ பிறந்தடி அப்படின்னு. பிரமாதம். பிறந்த ஊர் கம்பம், தேனி மாவட்டம், கம்பம் மீனா. அதான் புரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம், கும்பராசி, விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னம், லக்னத்திலேயே புதன் குரு, 2ல் சூரியன், 3ல் சுக்கிரன் ராகு, 4ல் சந்திரன், 5ல் செவ்வாய், 6 7ல் சனி, லக்னத்தில் புதனும் குருவும். பிரமாதம். இது உங்கள் ஜாதகப்படி பார்த்தா உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னா, உங்களுடைய குலதெய்வம் முருகனா? ஆமாம்,
குலதெய்வம் முருகன். ஆமாம் ஆமாம். அல்லது முருகன் சம்பந்தப்பட்ட பெயர்கள்னா 5ல் செவ்வாய் அதாவது யோகஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார் லக்னாதி. அப்போது செவ்வாய்னா முருகன் வரணும், 5னா குழந்தைங்க. அப்போ இந்த குழந்தைகளோட செவ்வாய் சம்மந்தப்பட்ட அப்போ குழந்தைகள் பேர் முருகனில் சம்மந்தப்படும். எங்களோட குலதெய்வமே முருகன் தான். எங்கள் குலதெய்வம் பேர் தான் என் பிள்ளைங்களுக்கும் வச்சுருக்கோம். குழந்தைங்க எங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே முருகன் இருப்பார், முருகனோட பேர் இருக்கும். என்ன மாதிரி முருகன்? குழந்தை பேர் என்ன? பையன் பேர் அல்லது? என் பையன் பேர் விஜய சரவணன். சரவணன் ஆமாம், சரவணன். எங்களோட வம்சத்தில் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே ஆறுமுகம், சுப்பிரமணி, செட்டிக்குமரன். பேரே செட்டிக்குமரன். அதான் இந்த முருகனுடைய பெயர்கள் எல்லாம் உங்களுடைய. ஆமாம், எல்லா இதுலேயுமே செவ்வாய். இதில் என்ன அப்படின்னா 9ல் கேது, சிறிய வயதிலேயே 9ஆம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் கேது. விருச்சிக லக்னத்துக்கு ஸ்திர லக்னம்னு பேர். உங்களுக்கு பாதகாதிபதி சந்திரனுடைய வீடு. இங்கே கேது இருந்தால் என்ன ஆகும்னா 9னா பித்ருஸ்தானம், அப்பான்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகும்னா சிறிய வயதில் அப்பாவை இழந்தீங்களா? ஆமாம், எனக்கு 1.5 வயசுல எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. எஸ். அப்பாவோட பாசமே இல்லாமல் தான் நாங்கள் வளர்ந்தோம். ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு ஆயிருக்கும். பெரும்பாலும் விருச்சிக லக்னத்துக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? விருச்சிக ராசியில் நான் வந்து இந்த பிஹெச்டி மாதிரி அந்த மாதிரி விருச்சிக லக்னம், விருச்சிகம் இவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த 9ஆம் இடத்துல வந்து எந்த பாபகிரகமும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் என்ன ஆகும்னா கேத்துனா யாருன்னா சந்திரனுக்கு எதிரி, சூரியனுக்கு ராகு வந்து ஜென்ம எதிரி. ஸோ இவர்கள் வந்து பலம் பெறக்கூடாது. எதுனா கேது வந்து கடகத்தில் இருந்தாருன்னா ரொம்ப பெரிய ஜென்ம எதிரியாக மாறிடுவார். ஸோ அதனால் என்ன ஆகிடும்னா உங்களுக்கு 9ஆம் இடம்ங்கிற அப்பா வந்து சின்ன வயதில் பிரிச்சிட்டார். அதாவது சந்திரன்னா மனோகாரகன். அந்த சந்திரன் வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல, அதாவது கும்பம் வரும்பொழுது சிறிய வயதிலேயே படிப்பு தடைப்பட்டதா. ஏன்னா சந்திரன்னா உங்களுக்கு அது 4ஆம் இடம்னா படிப்பு, வீடு, மாடு, மனை இதெல்லாம் தடை வரும். உங்களுக்கு தடை வரதெல்லாம் சொல்ல பாருங்க. இந்த படிப்பு தடைப்படுறது அல்லது வந்து கேரியர் தடைப்படுறது இதெல்லாத்தையும் இந்த பாதகாதிபதி சந்திரன் வந்து பண்ணுவான். உங்களுக்கு படிப்பு தடைப்பட்டதா? ஆமாம், தடைப்பட்டது அப்படின்னா நான் 10th படிச்சிட்ருக்கேன். 10th முழுப்பரிச்சு லீவில் எனக்கு டீச்சர் ட்ரைனிங்க்கு சீட் கிடைக்கிது அப்போது. ஆனால் எங்கள் அம்மா வந்து இல்லை, நீ படிச்சுட்டு எங்கேயோ போய் சம்பாதிக்கிறதுக்கு வேணாம், கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி படிப்பை நிப்பாட்டி கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா 8க்குடையவன் வந்து புதன். இந்த புதன் வந்து உங்களுக்கு என்ன பண்ணிட்டார்? 8க்குடையவனாக இருந்து 7ஆம் பார்வையாக சனியை பார்க்குறார். புதன் வந்து சனியை பார்க்குறார். சனி புதன் சம்பந்தம். அப்போ புதன்னா மாமா. அப்போ என்ன ஆகுதுன்னா சிறிய வயதிலேயே உறவு முறைகளுக்குள்ள திருமணம், அந்த மாதிரியான மாமா பையன், அந்த மாதிரி உங்களுக்கு அந்த சொந்தங்களுக்குள்ளேயே திருமணம் நடக்கிற மாதிரி விஷயம். சொந்தங்களுக்குள்ளே பண்ணீங்களா? ஆமாம், எப்படி அப்படி ஒன் பை ஒன்னா உண்மை அப்படியே விட்டு வைக்கிறீங்களா? ஏன்னா புதன் வந்து புதன்னா தாய்மாமன். ஆமாம் ஆமாம், எங்கள் அம்மா கூட பிறந்த அண்ணன் பையன் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. தாய் மாமா பையன். ஏன்னா புதன் வந்து சனியோட அப்படி இருப்பார். இதில் என்னென்னா குரு பகவான் வந்து உடம்புலேயே இருக்கார். லக்னத்தில் குரு உடம்புல இருக்கார். ஆனால் 8க்குடையவனோட சம்மந்தப்படுறார். அப்போ என்ன ஆகும்னா திரும்ப அந்த 4ஆம் இடம் பாதகாதிபதி வேலை செய்யுது. என்றைக்குமே மீனாக்கா ஒரு விஷயம் என்னென்னா இந்த 4ஆம் இடம்ங்கிறது பாதிக்கப்படக்கூடாது. இந்த 4ஆம் இடம் என்பது உயர் கல்வி மட்டுமல்ல, 4ஆம் இடம் என்பது கேரியர், உயர் பதவியும் தான், அண்ட் ஆல்சோ வீடு மாடு மனையும் தான். அப்போது உங்களுடைய பீரியடில் இந்த வீடு மாடு மனைக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் பூமிகாரகன். அந்த பூமிகாரகன் செவ்வாய் எங்கே இருக்கான்னா 5ஆம் இடத்துல சூப்பராக இருக்கான். இது ஒன்று தான் உங்கள் லைஃப்பில் நடந்த சூப்பரான விஷயம். அந்த செவ்வாய் அப்படி இருக்கிறதால, உங்களுக்கு சூப்பராக இருக்கிறதால என்ன நடந்திருக்கும்னா உங்களுக்கு ஒரு குருவுடைய வீட்டில் இருக்கிறதால வீடு கட்டுவீங்க. வீடு கட்டுற எண்ணம் வந்திருக்கும். எப்போன்னா உங்களுக்கு வந்து 2000 அந்த புதன் திசையில் குரு வரும்போது, அதாவது 2014 to 16 முடிஞ்சு 17 அந்த ஏஜில், அந்த இயரில் குரு வந்து உங்களுக்கு நகையை கொண்டு போய் அடமானம் வச்சு, அதாவது வந்து நிறைய நகையை பிளட்ஜ் பண்ணி அந்த மாதிரி ஆச்சு. வீடு கட்டுற கடன் ஒரு நிறைய ஆச்சா? அந்த மாதிரி ஆச்சா? ஏன்னா அந்த நகையை மீட்னீங்களாங்கிறது கேள்விக்கு அடுத்த கேள்வியாக தான். இல்லை அப்போது வீடு கட்டலை, வீடு வாங்கணும். வீடு வாங்கணும் 2017 வீடு வாங்கணும். ஆமாம், கரெக்டாக சொல்கிறீங்க. 2017 அந்த வீடு ஒரு வடக்கு பார்த்த வீடு கரெக்டா? ஆமாம் ஆமாம், கம்பத்தில் வாங்கியிருக்கிறது வடக்கு பார்த்த வீடு தான். அப்போ ஜுவல்ஸ் எல்லாத்தையும் வச்சு, பொதுவாக ஒரு பொருள் வாங்கணுன்னா இருக்கிறதெல்லாம் வச்சு தானே ஏதாவது இது பண்ணி வாங்கணும். அந்த மாதிரி வச்சோம். சரி, இல்லை அது கேஸ் இல்லை. இப்போ எல்லாரும் வைக்கிறது தான். காவியா வீடு வாங்கினாலும் நகை வைப்பாங்க, நான் வீடு வாங்கினாலும் நகை வைப்போம், யார் வீடு வாங்கினாலும் நகை. ஏன்னா நமக்கு மிடில் கிளாஸ்க்கு இருக்கிற ஒரே ஒரு பலமே நகை தான். நான் அதை சொல்லலை, அதை திரும்ப மீட்னிங்களாங்கிறது தான் கேஸே. ஏன்னா 4ஆம் இடத்துல நகை அந்த பாதகாதிபதி இருக்கும் பொழுது அது என்ன ஆகும்னா வீட்டுக்காக இழந்துட்டீங்க. அதாவது நகை பாதி நகை மூழ்கி போச்சு, அதர்வைஸ் மீட்டாமல் விட்டுட்டீங்க, அல்லது வந்து அந்த மாதிரி அந்த நேரத்தில் நான் விற்றது தப்பான டிசிஷன், அதை பிளட்ஜே வச்சுருக்கலாம், அந்த மாதிரி சம்திங் நகையால் இழப்பு ஏற்பட்டதா? இல்லைப்பா, அதை அடமானமாக வைக்கிற விற்றோம், கொஞ்சம் பாதி நகையை விற்றுட்டோம், விற்று தான் வாங்கினோம். அந்த மாதிரி இருந்தது. அடுத்து 2004 ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், அம்மாவுடைய கேது வந்து சந்திரனுடைய வீட்டில் இருக்கக்கூடாது, கடகத்தில் இருந்தால் அது ஒரு துயரமான சம்பவம். அப்பா அம்மா சம்மந்தப்பட்ட பிளட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு துயரமான சம்பவம். 2004 ஏதாவது உயிரிழப்பு அது மாதிரி
அம்மா வந்து இருக்காங்களா? அதர்வைஸ் அம்மாவுக்கு என்னாச்சு? இல்லை, அம்மா 2004 தான் இறந்துட்டாங்க. எஸ் எஸ் அதான் உடம்புக்கு சொன்னேன். முடியாமல் இருந்து திடீர்னு கேன்சர். அதில் அது அப்பாவும் அதான் 9ஆம் இடம்ங்கிறது 9ங்கிறதுனால அப்பான்னு சொல்லலாம். அது மாத்ருகாரகன் சந்திரன் கடகத்தோட வீடுங்கிறதுனால அம்மான்னு சொல்லலாம். விருச்சிக லக்னத்துக்கு மட்டும் அப்படி நடக்கும். அதில் கேது வந்ததால் கேது வந்து சந்திரனை முழுங்கிடுவார். அதான் கேது கிரகணம், அதான் சந்திர கிரகணம். ஸோ அதனால் அம்மாவை அவர் விழுங்கியிருப்பார். அதனால் 2004 அம்மாவை இழந்திருப்பீங்க. அது ஒரு ரொம்ப சோகமான ஒரு சம்பவமான அந்த வருடம். கெரியர் தொடங்குறதுக்கு முன்னாடியே ஆமாம் ஆமாம். அம்மா நான் 2003 லாஸ்ட்டில் தான் அம்மாவுக்கு உடம்புக்கு முடியலன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போனோம். அப்போ அம்மா கேன்சர்னால 2004 இறந்துட்டாங்க. அம்மா மட்டும்தான் எனக்கு சப்போர்ட்டாக, எனக்கு ஒரு பக்கத்துணையாக அம்மா மட்டும்தான் இருந்தாங்க, என் பிள்ளைங்களுக்கு எங்களுக்கு எல்லாம். ஆனால் 2004 அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஒரு மிகப்பெரிய வருத்தம் என்னென்னா, அதுக்கப்புறம் கொஞ்சம் சாமி சொல்லுவாங்க, நம்ம ஒரு நல்லா இருக்கும்போது அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு அம்மா, அதை பார்க்குறதுக்கு அம்மா இல்லைன்னு கொஞ்சம் வருத்தம். ரியலி ஐம் சாரி. ஜோதிடம் என்பது என்னென்னா இதில் எல்லாமே வரும் இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு அம்மா பெரிய, ஸோ காலம் உங்களை அடுத்த படிநிலைக்கு கூட்டிகிட்டு போகுது. ஸோ அதனால் இருந்தாலும் அவரவருக்கு அம்மா தான். அதனால் அப்படி இருந்திருக்கும். 2ஆம் இடத்து லக்னத்தில் குரு, இந்த குரு வந்து 2 கூடியவராக இருக்கிறதால உடம்புலேயே இருக்கார். 5, 7, 9 பார்க்குறாரு. இதை விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. பாருங்கள் என்ன அப்படின்னா, குரு ஒருத்தர் லக்னத்தில் உட்காந்து 5, 7, 9 பார்த்தாருன்னா குரு வந்து அதிர்ஷ்டத்துக்கான கடை. அதாவது 9ஆம் இடத்து குருங்கிறது அவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுக்கும். ஸோ அதனால் அந்த குரு பலம் உங்கள் கூடவே இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு அந்த குரு கூடவே இருக்கிறதுனால ஸ்ட்ரெயிட்டாக சில பேர் என்ன ஆவாங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாக இந்த சின்ன பதவியெலாம் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக பதவி பெரிய எப்படி நம்ம சிஎம் சார் எப்படி விஜய் சார் ஸ்ட்ரெயிட்டாக சிஎம் ஆனாரோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பெரிய திரைக்கு, அதாவது உங்களுடைய புகழேணியின் உச்சத்துக்கு ஒரு குருவால் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பீங்க. அதர்வைஸ் நீங்கள் ரொம்ப விரும்புகிற ஒரு ஆள், அந்த மாதிரி உங்களை தூக்கி யானை தூக்கி தலைமையில் வைக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போனதே பெரிய விஷயந்தான் சார் அப்படிங்கிற மாதிரி. அதனால் எடுத்தோன்னே பெரிய திரை, அதாவது வந்து சினிமாவுக்கு போயிட்டு அப்புறம் இங்கே வந்தீங்களா, அல்லது சின்ன திரைக்கு போயிட்டு பெரிய திரைக்கு வந்தீங்களா? இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு சின்னத்திரை தான். சின்னத்திரையில் நான் பெரிய ஜாம்பவான், என்னோடய குருன்னு சொல்கிறீங்கல்ல, இயக்குனர் பாரதிராஜா சார் அவர்களை தான் நான் வந்து அறிமுகமானேன். நீங்கள் சொன்ன மாதிரி அதுதான் அவர் தான் என்னோடய குருஜி. எனக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம் அந்த நீங்கள் சொல்கிறது. ஏன்னா 2, 5 கூடியவராக இருக்கார், ஆனால் 8 கூடிய புதனோட சம்மந்தப்படுறார். இப்போ இந்த நகை விஷயம் கொடுத்தார், ஆனால் அதில் நஷ்டத்தை கொடுத்தார். படிப்பு விஷயம் கொடுத்தார், ஆனால் அதை பாதி நிறுத்திட்டார். எல்லாமே இப்படி தான். அதே மாதிரி அம்மா, நான் ஒரு பேசிக் கொஸ்டின் கேட்குறேன். உங்கள் பேர் கம்பம் மீனா அப்படின்னு வச்சுக்கிற பேர் உங்களுடைய அடைமொழி, அது உங்கள் பேராக இருக்க வாய்ப்பே கிடையாது. அதானக்கா பேரு எனக்கு எல்லாரும், வந்ததுலேருந்து உறுத்திக்கிட்டே இருக்கு. ஏன்னா அதுதானே உங்க பேரு, எல்லாருமே அதை சொல்லி தானே உங்க. இல்லை, ஆக்சுவலி அவர் சொல்கிற மாதிரி எனக்கு 2 பேர் இருக்குது. கம்பம் மீனாங்கிறது கூப்பிடுறது இப்போ சினிஃபீல்டுக்கு வந்ததுக்கப்புறமா அதுவும் வீட்டில் வச்ச பேர் தான். ஆனால் சினிஃபீல்டுக்கு வந்த பிறகு அதை வழக்கத்தில் கொண்டு வந்துட்டேன். எனக்கு நாச்சிமுத்துன்னு இன்னொரு பேர் இருக்குது. ஆமாம், ஆமாம், நாச்சிமுத்துன்னு அப்பா அவங்க தவமிருந்து வரமிருந்து நாட்ராயன்ற கோயிலில் தவமிருந்து பெற்றாங்களாம். அதனால் நாச்சிமுத்துன்னு பேர் வச்சாங்க. எங்கள் அக்கா பேர் நாட்டரசி. சரி, இதை சொல்ல முடியுமா? ஏன்னா அவங்க பேர் எங்களுக்கெல்லாம் வந்து கம்பம் மீனா அப்படிங்கிறது தான் தெரியும். அதை கூட எப்படி கரெக்டாக இல்லை அதில் என்ன ப்ராப்ளம் வந்துருக்குன்னு சொல்ல பாருங்க. இப்போ நான் சொன்ன பாருங்கள், சந்திரன் தான் உங்கள் வாழ்க்கையை கெடுத்தவர். இந்த சந்திரன் தான் வந்து லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ணுவார். 9ஆம் இடத்துக்கு சந்திரன்னா முத்து. ஸோ சந்திரன்னா முத்து தான் சந்திரன். சந்திரனுடைய காரகத்துவம் முத்து, எல்லாருக்கும் தெரியும். இப்போ கடகன்னா முத்து, சந்திரன்னா முத்து. இந்த முத்து நாச்சி முத்து அப்படின்ற பேர் இருந்த வரைக்கும் இருந்தது வேற. இப்போ நான் உங்களுக்கு சொன்ன பாருங்கள், லக்னத்தில் குரு, இந்த குரு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனம் தனுசுக்கு சம்மந்தப்பட்டவர். மீனம்னா மீன். இந்த கம்பம் மீனா அப்படின்னா மீனானோன்னா உங்களுக்கு தூக்கி விட்டுருச்சு. அப்ப பெயர் மாத்தினதுக்கு அப்புறம் தான் ஒரு வளர்ச்சின்றது. ஆமாம், அது அவங்கள நினச்சிக்கிறாங்க, அது அவங்க மாற்றினாங்கன்னு. காலம் அவங்கள மாற்றி அப்படி அனுப்பி விட்டுருச்சு. அக்கா, இப்போ பொதுவாக உங்களோட பேர் வந்து கம்பம் மீனா அப்படிங்கிறத எங்கள் எல்லாருக்குமே தெரியும். சார் சொன்னதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் இதில் சொன்னீங்க. பொதுவாக உங்களுக்கு எங்கள் எல்லாரையும் விட உங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியும்ல. நாச்சிமுத்து அப்படிங்கிற அந்த பெயர் இருந்தப்போ உங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? கம்பம் மீனா அப்படிங்கிறது மாறினதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு? தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி
எனக்கு அப்பா அம்மா அவங்க வந்து அதை நாச்சிமுத்துங்கிற பேர் வச்சாங்க. ஆக்சுவலி இந்த நாச்சிமுத்துங்கிற பேர் ஒரு ஜென்ஸுக்கு வைக்கிற பேர், ஆம்பளைக்கு வைக்கிற பேர். எங்கள் அம்மா எனக்கு 2வது குழந்தை பையனாக பிறக்கும்னு நினச்சி எங்கள் அப்பா எதிர்பார்த்தாங்களாம். அந்த நாட்டராயன் கோயிலில் வந்து ரெட்டை பேர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அக்கா பேர் நாட்டரசின்னு வச்சுட்டாங்க. 2வது பையன் பிறக்கும் அப்படின்னு நினச்சிருந்துருக்காங்க. நான் பொம்பளை பிள்ளையாக பிறந்துட்டேன், நாச்சிமுத்துன்னு பேர் வச்சுட்டாங்க. அவங்க என்ன நேரத்தில் நாச்சிமுத்துன்னு ஆம்பளை பேரை வச்சாங்களோ, அந்த நாச்சிமுத்துங்கிற பேர் இருக்கிற வரைக்கும் நான் ஒரு ஆம்பளை தான். பேருக்கு தான் பொம்பளை. எல்லாமே வீட்டில் எல்லாமே ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு இருக்கிற பொறுப்பு எல்லாமே எனக்கு இருந்துச்சு. எங்கள் அக்கா வந்து வீட்டு வாசலை தாண்டி எங்கேயும் போக மாட்டாங்க. நான் தான் ஆம்பளை பையன் மாதிரி. சின்ன வயசுலேருந்து என்னைய தான் கடைக்கு போகணுன்னாலும் போகணும். அப்பயே கிட்டி விளாட்றது, குண்டு விளாட்றது, பச்சை குதிரை தாண்டதுன்னு ஊரில் எல்லா பசங்களோடு சேர்ந்து சுற்றுறது இப்படியே இருந்து தான் ஆம்பளை பையன் மாதிரி தான் இருந்தேன். ஏன் சொல்ல வரேன்னா, பேசிக்காக நான் அதை அவர் சொல்லட்டும் பார்ப்போம் சொல்கிறாரான்னு. ஆம்பளை பையன் மாதிரி தான் ஃபேமிலிக்குள்ளே எல்லாத்தையுமே ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு எங்கள் குருஜி பாரதிராஜா சார் அவர்னால சின்னத்திரையில் வாய்ப்பு கிடச்சி, அவர் தான் ஆல்ரெடி எனக்கு மீனான்னு பேர் வீட்டில் வச்சது தான். அதை யாரும் வழக்கம் இல்லை, கூப்பிடவே மாட்டாங்க. இவர் கம்பம் மீனான்னு பேர் வச்சதுக்கு அப்புறமா தான் ஒரு நல்ல ஒரு ஏற்றம். சின்னத்திரையிலேருந்து அப்படியே பெரிய திரைக்கு வந்தேன், பெரிய திரையிலேருந்து திரும்ப சின்னத்திரை வந்தேன். இப்போ அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கேன். எனக்கு கம்பம் நாச்சிமுத்துங்கிறது சாமி பேராக இருந்தாலும் கம்பம் மீனாங்கிறது தான் எல்லாருக்கும் ரீச்சான ஒரு நேம். நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துச்சு குருஜி. அதே மாதிரி நீங்கள் திரும்பவும் இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா, உங்கள் தசாபக்திப்படி 2030 உங்களுக்கு மீண்டும் வந்து சினிமா சான்ஸ் வந்து கிடைக்க போகுது. விரைவில் நீங்கள் பெரிய சான்ஸை, பெரிய நடிகை, அந்த மாதிரி அந்த பெரிய சினிமா சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் இந்த சீரியல்ஸை விட்டுட்டு 2030 அதாவது வந்து சுக்கர திசையில் சூரிய புக்தியில், அந்த சூரிய புக்தியில் டிசம்பர் 10ஆம் தேதிக்குள்ளே 2030 நீங்கள் திரும்பவும் சினிமாவுக்கு வருவீங்க. நிஜமாவே வந்துருவேண்ணா? எஸ் எஸ். ஏன்னா ரொம்ப சந்தோஷம், எதிர்பார்த்துட்ருக்கேன். உங்கள் வாக்கு பொண்ணாக இருக்கட்டும். எப்படி நீங்கள் சொன்னபடி நடந்துருச்சுன்னா நான் உங்களை வேற லெவலில் கவனிச்சிடுறேன். ஐபிசி பக்தி கால் சென்டருக்கு ஃபோன் பண்ணுறவங்களை கேட்டு பாருங்க, அவங்க வாழ்க்கை மாறியதை சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துக்கு ஒரு சக்தி உண்டு, இந்த கால் சென்டருக்கு ஃபோன் பண்ணுறவங்களுக்கு ஒரு சக்தி உண்டு. அது என்னமோ தெரியல, அவங்க அப்படி சொன்னால் அது நடந்துருது. அது பாதி விஷயம் வந்து காரணம் உங்களுக்கு செவ்வாய் வேற அஞ்சல் இருக்கிறனால முருகனே இருக்கிற இடம்னு வச்சுக்கோங்களேன். முருகன் குலதெய்வமாகவும் வேற இருக்காரு. இவங்க முருகன் பிரியை. ஸோ அதனால் இப்போ வந்து அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா, சுக்கிர திசையில் சூரிய புக்தி. சுக்கிரன் வந்து யாருன்னா விருச்சிக லக்னத்துக்கு 7 கூடையவர். 7 கூடையவனோட திசை வரணும். இந்த 10 ஆகஸ்ட் 2026 வந்திருக்கு. அதாவது இப்போது, அதாவது எங்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற ஒரு 5 நாள் முன்னாடி, 6 நாளுக்கு அப்புறம் இப்போ சுக்கிரன் வந்ததுனால தான் நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ இந்த கால் சென்டர் ஏன் வந்தீங்க, இங்கே ஐபிசி பக்தி செட்டு ஏன் வந்தீங்கன்னா, பிகாஸ் சுக்கிரன் வந்தாச்சு, நீங்கள் வந்தாச்சு, ஷாப்புக்கும் போயாச்சு. ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ பொதுவாக நாங்கள் அக்காவை பார்க்கும் பொழுது இல்லை, இதில் ஒரு ஆச்சரியம் பாரு கவ்யா. 2019 இவங்களுக்கு கேது பிடிச்சார். 10 ஆகஸ்ட் 2021 கேது முடியுது. அதாவது 6 நாள் முன்னாடி வரைக்கும். இங்கே வந்ததுக்கப்புறம் சுக்கிரன் வந்தாச்சு. சுக்கிரன் வந்தாச்சுன்னா மாஸ். சரி, எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நாங்கள் அவங்கள வந்து டிவியில் பார்த்தாலும் சரி, இப்போ நேரில் பார்த்தாலும் சரி, அவங்க முகத்தில் வந்து அந்த ஒரு சிரிப்பு இருக்குது. அந்த சிரிப்பு வந்து ஒரு யூனிக்கான ஒரு சிரிப்பு, நம்மளே ரசிக்கிற மாதிரி, ஒரு சந்தோஷத்தை நமக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு சிரிப்பு. ஸோ அவங்க வெளியில் தான் இப்படி சிரிக்கிறாங்களா, இல்லை உள்ளுக்குள்ளேயுமே அவங்க சந்தோஷமாக இருந்து தான் சிரிக்கிறாங்க? உண்மையை சொல்லப்போனால் அவங்க உள்ளுக்குள்ளே நிறைய பெயின். அவங்க வந்து எப்படி சொல்கிறது, இது பழகிடுச்சு அவங்களுக்கு. அது வந்து எப்படின்னா, தன்னுடைய வேலை மக்களை மகிழ்விக்கிறதுங்கிறதுக்காக அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களே தவிர, உண்மையை சொல்லப்போனால் அவங்களுடைய திருமண வாழ்க்கை வந்து ஒரு ப்ராப்ளமாக இருந்திருக்கும். ஏன்னா இந்த சுக்கிரன் வந்து இவங்க லக்னத்துக்கு 7 கூடையவனும் அவன் தான், அவனே 12 கூடையவனாகவும் இருக்கான். ஸோ தொடக்க ஜாதகம். இப்போ மகர சுக்கிரனோட சேர்ந்த ராகு, இந்த ராகு சுக்கிர மித்திரன் ராகுன்னு பேர். இவங்க 2 பேரும் சேரக்கூடாது. இவங்க அப்படி சேர்ந்தா என்ன ஆகும்னா, இரட்டி ஆக்கி விட்டுருவார். சில பேருக்கு வந்து கணவர் வந்து 2வது திருமணம் வந்தால் சக்ஸஸ் ஆகும். சில பேர் 2வது திருமணத்தை பக்கமே போக மாட்டாங்க. எவ்வளவு சீக்கிரம் இந்த கல்யாணம் ஆரம்பிச்சதோ அதே வேகத்தில் ஒரு அதிகபட்சம் இவங்க ஒரு தலையெடுத்து ஒரு 10-15 வருஷம் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்குள்ளே இவங்க விவாகரத்தை சந்திச்சிருப்பாங்க. ஆமாம், அதுதான் அவங்க மனசில் இருந்த பெரிய பெயின். எனக்கு தெரிஞ்சு 2வது திருமணம் நடந்திருக்கு, வாய்ப்பு ரொம்ப கம்மி. எடுத்து வந்தோம் உனக்கு தானமா, நீங்க சமய விரத்தமா, முக்கணி சக்கர பொங்கல் வச்சோம் உனக்கு தானமா. ஜெயஃப் லிஃப்ட்ஸ்
பாதுகாப்பான, மென்மையான மற்றும் நம்பகமான லிஃப்ட்ஸ். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம்.